அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அதிகாலை 1 மணி முதல் அஷ்டமி திதி ஆரம்பித்திருக்கிறது. இந்த சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டமிக்கு சனிக்கிழமையில் வர்றதால இந்த அஷ்டமி சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமி அப்படிங்கிறது கால பைரவருக்கு உகந்த திதியாக சொல்லப்படுது. கால பைரவர் சனி பகவானின் ஆசானாக இருக்கிறதால சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை அன்னைக்கு இந்த அஷ்டமி திதி வர்றதால இதுக்கு கால பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமையில் இந்த அஷ்டமி திதி வர்றதால அதீத சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம கால பைரவரை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பதிவு தான் இது. ஸோ நம்ம எப்போவுமே கால பைரவருக்குடைய பரிகாரங்களாகட்டும், வராகி அம்மனுடைய பரிகாரங்களாகட்டும், ரொம்ப அதீதமான பரிகாரங்கள் எல்லாம் நம்ம கோவிலில் தான் பண்ணணும். ஸோ வீட்டில் யாரும் நீங்கள் பரிகாரங்கள் எல்லாம் வீட்டில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஷ்ட பைரவர்களும் காசியில் 8 திசைகளிலும் காவல் புரிந்து வர்றதால தான் காசி பைரவருக்குரிய தலமாக சொல்லப்படுது. காசியில் மட்டும் இல்லைங்க, எல்லா சிவாலயங்களிலும் கால பைரவர் அல்லது பைரவர் சந்நிதியை நம்மால் பார்க்க முடியும். தினமும் ஆலய பூஜைகள், அதாவது விநாயகரிடமிருந்து ஆரம்பித்து முடிவு பெற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர்கிட்ட தான். கோவிலை மூடிய பிறகு கோவிலுடைய சாவியை பைரவர் சந்நிதியில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்துட்டு போகிற அந்த முறை தற்போதும் கோவில்களில் எல்லாமே கடைபிடிச்சிட்டு வராங்க. அந்தகாசுரனை வதம் செய்வதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் இந்த கால பைரவர். இவரை மகா கால பைரவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. 8 பைரவ திருக்கோலங்களை எடுத்து அதிலிருந்து 64 பைரவர்களாக பிரிந்தவர். அசிதாங்க பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், குரு பைரவர், கால பைரவர், தண்ட பைரவர், தீக்ஷண பைரவர், சம்ஹார பைரவர் அப்படின்னு அஷ்ட பைரவ ரூபங்களாக சொல்லப்படுது. இந்த அஷ்ட பைரவர்களும் காசியில் 8 திசைகளிலும் காவல் புரிஞ்சிட்டு வர்றதால தான் காசி பைரவருக்குரிய ஸ்தலமாக சொல்லப்படுது. இதனால தான் காசிக்கு பைரவ க்ஷேத்திரம் அப்படின்னும் பேர் இருக்குது. காசியில் மட்டுமில்லை, எல்லா சிவாலயங்களிலும் கால பைரவர் அல்லது கால பைரவர் சன்னதியை நம்மளால் பார்க்க முடியும். இந்த தேய்பிறை அஷ்டமி தின வழிபாட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழந்த செல்வம் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை திரும்ப பெறலாம். நம்ம வராத பணம், வசூலாக வேண்டிய பணம் எதுவாக இருந்தாலும் வந்துவிடும். கடனை நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா அதையும் அடைச்சிடலாம். தீராத நோய் இருந்தால் அதுவும் தீர்ந்துடும். சனி தொல்லைகள் எதுவாக இருந்தாலும், சனி பகவானுடைய தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை பரிகாரத்தின் மூலயமா அதை சரியாகிறதுக்குரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இவருக்கு நம்ம சாற்ற வேண்டிய பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை, வில்வம், தும்பை, செவ்வரளி போன்ற சிவப்பு மலர்களால் நம்ம அர்ச்சனை செய்யறது சிறப்பு. மல்லிகை, நந்தியாவட்டை பூக்களை தவிர மற்ற பூக்களை பைரவர் வழிபாட்டிற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இவர் சந்தன அபிஷேகத்தை விரும்புகிறதால நீங்கள் சந்தன அபிஷேகம் அன்னைக்கு கோவிலில் செய்ய சொல்லி கொடுக்கலாம். வாசனை நிறைந்த பொருட்களை வச்சு பைரவரை வழிபடலாமுங்க. பைரவருக்கு நைவேத்தியமாக காரமான புளி சாதம், மிளகு போட்ட வடையால் மாலை கட்டி போடலாம். சர்க்கரை பொங்கல், தேன் இதை எல்லாமே நைவேத்தியமாக வச்சிடலாம். நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே அதிகாலை நம்ம குளிச்சுட்டு நம்ம விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். பைரவருக்கு பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். 5 தனித்தனி அகலில் எடுத்துக்கோங்க. ஒரு அகலில் நல்லெண்ணெய், மற்றொரு அகலில் இலுப்பை எண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்ததில் பசும் நெய், அடுத்ததில் தேங்காய் எண்ணெய், இதை எல்லாத்தையும் ஊற்றி பைரவரை நோக்கி பைரவருடைய சுவாமி சன்னதியில் பண்ணுங்க. இதெல்லாம் வீட்டில் பண்ணாதீங்க. பைரவரை சுவாமி சன்னதியில் அகலில் நம்ம திரி போட்டு நம்ம தனித்தனியாக தீபம் ஏற்றணும். ஒரு அகலையும் ஒரு விதமான எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனை தீரும். காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும். இந்த 5 முக தீபத்தையும் நம்ம அந்த கோவிலில் அந்த சுவாமியினுடைய சன்னதியை பார்த்து, சுவாமி முகத்திற்கு நேராக நம்ம இருக்கிற மாதிரி பார்த்து விளக்கேற்றணும். தீராத நோய், நம்ம கொடுக்க வேண்டிய பண பிரச்சனை, யாருக்காவது வழக்கு போன்ற தேயக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். அதாவது பணம் வரணும், நமக்கு தொழில் வளரணும் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க வளர்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு இந்த மாதிரி விரதம் இருந்து விளக்கேற்றி கோவிலில் வழிபடலாம். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர்ற வர தொடர்ந்து பைரவர் விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. தேய்பிறை அஷ்டமி நாளான இன்னைக்கு நம்ம சுவாமி சன்னிதானத்தில் விளக்கேற்றிட்டு ஓம் பம் பைரவாய நமக, ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக, ஓம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லலாம். சொல்லிட்டு
பைரவா, என்னுடைய வாழ்க்கைக்கு காவல் தெய்வமாக நீயே நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பைரவர்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி பைரவர் சன்னதியில் விளக்கேற்றிட்டு சிவபெருமானையும் வழிபட்டுட்டு நீங்கள் கோவிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவரை நம்ம இந்த மாதிரி முறைகளில் நம்ம வழிபட்டு பைரவருடைய அருளை பெறுவோம் அப்படின்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.